இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக உலக எரிசக்தி சந்தையில் பெரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த போர் பதற்றத்தால் முக்கியமான கடல் பாதையான ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் செல்ல சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதுவே தற்போது இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கான முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்தியா தனது எல்பிஜி தேவையின் சுமார் 60% முதல் 80% வரை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் குவைத் போன்ற நாடுகளில் இருந்து கப்பல்கள் மூலம் எரிவாயு வருகிறது. இந்த கப்பல்கள் அனைத்தும் ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக தான் இந்தியாவிற்கு வர வேண்டும். ஆனால் போர் பதற்றம் காரணமாக அந்த கடல் பாதையில் பாதுகாப்பு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதால் பல எரிவாயு கப்பல்கள் தாமதமாகி வருகின்றன. இதனால் இந்தியாவின் முக்கிய நகரங்களான சென்னை, மும்பை மற்றும் பெங்களூரு போன்ற இடங்களில் குறிப்பாக வணிக பயன்பாடு எல்பிஜி சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஹோட்டல்கள், உணவகங்கள் மற்றும் சிறு தொழில்கள் பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. சில இடங்களில் உணவகங்கள் சேவையை குறைக்க வேண்டிய சூழலும் உள்ளது. ஆனால் தற்போது வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர்களுக்கு அரசு முன்னுரிமை வழங்கி வருகிறது. எனவே வீடுகளில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை. அதே நேரத்தில் போர் நீடித்தால் எதிர்காலத்தில் விலை உயர்வு அல்லது விநியோக தாமதம் ஏற்படும் வாய்ப்பும் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையை சமாளிக்க மத்திய அரசு ரஷ்யா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து மாற்று வழிகளில் எல்பிஜி இறக்குமதி செய்ய மொத்தத்தில் இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக உலக எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்ட சிக்கல்